இப்போ டேஷ்போர்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லீடர்ஷிப் டீமுக்கு இந்த டேஷ்போர்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களா, இல்லை மிட் லெவல் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களா, இல்லை எண்ட் லெவல் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த டேஷ்போர்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு யூசருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஒன்று வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன், இந்த யூஏஏ எப்படி யூஸ் பண்ணுறது, ஐ மீன் ஃபில்டர் எப்படி பண்ணுறது, கேலண்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் ஃபோக்கஸ் மோட் எப்படி போகிறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸான டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு என்ன அவுட்புட் கொடுக்குது, டேஷ்போர்டை வச்சு நீங்கள் என்ன டிசிஷன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒவ்வொரு கார்ட்ஸையும் இல்லை இது கேலண்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த பர்டிகுலர் பேஜில் நீங்கள் என்ன அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். லெட்ஸே நான் ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ் செலக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் 3 மந்த்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேஷ்போர்டில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் இவ்வளோ சேல்ஸ் வேல்யூ நடந்திருக்கு, இவ்வளோ ஆர்டர் நடந்திருக்கு, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜான் மந்த்தோட பிப்ரவரி மந்த் டவுன் ஆகிருக்கு, ஏன் டவுன் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மந்தில் ப்ராடக்ட் வைஸ் என்ன நடந்திருக்குன்றது தெரியும். எந்த ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் கம்மியாக நடந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நியூ கஸ்டமர் அதிகமாக வந்திருக்காங்களா, ஓல்டு கஸ்டமர் அதிகமாக வந்திருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்கக்கிட்ட ஒரு செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரீசெட் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் டிஃபால்ட் வியூக்கு போயிடும் அப்படின்றதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி ஃபில்டர் பேன், என்னென்ன ஃபில்டர்ஸ் பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. பட் நம்மளால் அட் அ டைமில் ஃபுல் டேட்டா பாயிண்ட்டையும் வியூ பண்ணி பார்க்க முடியலை. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் ஃபோக்கஸ் மோட் யூஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் மோட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் உங்களால் ஒன் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்க முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் மவுஸை பவர் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான வேல்யூ இங்கே கிடைக்கும். இதுக்கு பேர் டூல் டிப் அப்படின்றதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் விஷுவலை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இங்கே 3 டாட்ஸை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அண்ட் ட்ரெண்ட் போகும்போது உங்களுக்கு இங்கே எந்த குவார்ட்டரில் கம்மியாக இருக்குது, எதனால் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் அனாலிசிஸ். கஸ்டமர் அனாலிசிஸை பொறுத்தளவு நமக்கு டிஃபால்ட்டாக தெரியுது நியூ கஸ்டமரோட பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது தெரியுது. ஸோ இது எதனால் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றதையும் நீங்கள் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களால் கம்ப்ளீட் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் தான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இங்கே நம்ம ஷோ பண்ணுறது நியூ கஸ்டமருக்கும் ஓல்டு கஸ்டமருக்கும் உள்ள பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸை தான் நம்ம இங்கே ஷோ பண்ணுறோம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா, டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் ஷோ பண்ணி காட்டணும். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எந்த மந்த் அதிகமாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி எதனால் அதிகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்கு, எந்த ப்ராடக்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி எந்த மந்த் லோவாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் ஷோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெட்ரிக் கால்குலேஷனையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெட்ரிக்லாம் நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இதுக்கான டெஃபினிஷன் இது தான், இதுக்கான கால்குலேஷன் இது தான் அப்படின்றதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிஃபோர் நீங்கள் டேஷ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட டேட்டா சோர்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். உங்களுக்கு டேட்டா எங்கேருந்து வருது, யார் உங்களுக்கு கொடுக்குறா, ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேறு, டேட்டா கொடுக்குறவங்க வேறு டீமாக இருப்பாங்க. ஏன்னா டேட்டா டீம்லேருந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்துட்டுருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு டீம். அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேட்டா எங்கேருந்து வருது, என்ன ஃபார்மேட்டில் வருது, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, அதே மாதிரி இந்த டேஷ்போர்டு எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்றது கிளியரான டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். நோட்டிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இந்த டேஷ்போர்டு அப்டேட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சென்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணலாம். இல்லை இங்கே ஒரு கார்டு ஆட் பண்ணி டேட்டா அப்டேட்டட் இந்த டேட் வரையும் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஷோ பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க. ஓல்டு டேட்டா பார்க்கக்கூடாது இல்லையா, அதனால்
கிளியரா நீங்க இது இண்டிகேஷன் இருக்கணும். உங்க டேஷ்போர்ட்ல இந்த டேட் வரைய டேஷ்போர்ட் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது. இத பத்தின வேற ஏதாவது டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெறைய எஃபோர்ட் எடுத்து தான் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.